கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Be not afraid of thy faces. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்ன ஒரு அழகான நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. எரேமியா எப்படி இவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியில் இந்த மக்களை சந்திப்பேன், என் பணிகளை செய்வேன் என்று கலங்கி புலம்பி வேதனைப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிவு செய்திருக்கிறேன், உன்னை தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை முன்குறித்திருக்கிறேன். இதெல்லாம் நம்பிக்கையின் வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்தில் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலையிலே நம் பயந்து இந்த பணிகளை எப்படி நான் செய்வேன், இந்த போராட்டத்தை எப்படி நான் தாண்டி செல்லுவேன், இந்த ஜனங்களை எப்படி நான் மீட்கொள்வேன் என்று கலங்கி நிற்கலாம். இதோ ஒரு இடத்துல யாரோ கலக்கத்தோடு நீங்க இருக்கீங்க. எனவே தான் ஆண்டவர் பேசுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஞானமாய் பேசக்கூடிய பலத்தை நான் தருவேன், ஞானமாய் நடக்கக்கூடிய வழிகளை உனக்கு நான் காட்டுவேன், ஞானமாய் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை நான் தருவேன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமது வேலை ஸ்தலங்களிலே, நம்ம திருச்சபைகளிலே, அல்லது நம்மோடு கூட இருக்கிற மக்கள் மத்தியிலே, நம் வேலை செய்ய அலுவலகங்களிலே இந்த ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி நான் பேசுவேன், கடந்து செல்வேன் என்று கலங்கி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போய் வெறுமனே நில்லு, நான் பேச வேண்டியதை நான் பேசுவேன். நீ வெறுமனே காத்துது, நீ சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், உன்னை அழகாக வழிநடத்தி செல்வேன் என்று சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வரப்போகிறார், என்னை சுமந்து கொள்ள போகிறார். இந்த ஜனங்களுக்கு முன்பதாக, இந்த மக்களுக்கு முன்பதாக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தைரியத்தோடு பணிகளை ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னீரப்பா. அநேக ஜனங்கள் ஒரு பயத்தோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறதை அறிந்திருக்கிறோமே. நீ தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யட்டும். இந்த நாளிலே எல்லா பாதைகளையும் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை தாரும். பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நீ தைரியப்படுத்தும், சமாதானத்துக்கான கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் மகிமையின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.